ஷர்மிளா வணக்கம். நிச்சயமாக திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மாஞ்சோலை, 4 முக்கு, ஊத்து போன்ற பகுதிகளில் வரைவு வாக்காளர் பட்டியலில் இருந்து 1857 வாக்காளர்கள் நீக்கப்பட்டு வெறும் 49 பேருக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் படிவம் 6 நிரப்பி கொடுத்து மீண்டும் தங்களை அப்பகுதியின் வாக்காளராக சேர்ப்பதற்காக நேற்று நூற்றுக்கணக்கான அப்பகுதியின் வாக்காளர்கள் மலைப்பகுதிக்கு சென்றிருந்த நிலையிலும் அப்பகுதியில் இருக்கும் 5 வாக்குச்சாவடிகளில் மாஞ்சோலையில் 2, காக்காட்சியில் ஒன்றுமில்லை, 4 முக்கில் 2, ஊத்தில் 1 என 5 வாக்குச்சாவடிக்கு BLO அதிகாரிகள் யாருமே வராததால் மிகப்பெரிய அதிர்ச்சியும் பரபரப்பும் அப்பகுதி மக்களிடையே ஏற்பட்டுள்ளது. தங்களது வாக்குகள் பறிபோகும் அபாயம் ஏற்பட்டு இருப்பதாகவும் பாகம் எண் பிடிப்பட்ட பகுதிகள் தொடர்வதாகவும் அவர்கள் மலைப்பகுதியில் இருந்து தற்போது புகார் அளித்து இருக்கின்றனர். நேற்று முழுவதும் BLO அதிகாரிகள் யாரும் வராத நிலையில் இன்று அதிகாரிகள் யாராவது வந்து தாங்கள் நிரப்பி கொடுக்கும் ஃபார்ம் 6 பெற்றுச் செல்வார்களா என மிகுந்த எதிர்பார்ப்புடன் அப்பகுதி மக்கள் அங்கே காத்திருக்கின்றனர். தனியார் தேயிலை நிறுவனம் தங்களின் ஆலையை மூடியதால் தங்கள் வாழ்வாதாரத்திற்காக சமவெளி பகுதிக்கு தற்காலிகமாக வார நாட்கள் மட்டுமே மக்கள் செல்வதாகவும் அவர்களின் வீடு, உடைமைகள், ஆதார் அட்டை, ரேஷன் அட்டை, வாக்காளர் அட்டை போன்ற அனைத்தும் மாஞ்சோலை பகுதியிலேயே இருப்பதாகவும் அவர்கள் அனைவரும் தெரிவித்தனர். இந்த நிலையில் நெல்லைக்கு வந்த தேர்தல் ஆணையத்தின் சிறப்பு பார்வையாளர் விஜய் நகரா கலெக்டர் சுகுமாரிடம் மாஞ்சோலை மலைப்பகுதியில் தேயிலை தோட்ட தொழிலாளர்களாக வேலை பார்த்த 1000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நிரந்தரமாக குடிபெயர்ந்தவர்கள் என்று வரைவு வாக்காளர் பட்டியலில் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். இந்த நிலையில் மீண்டும் அவர்கள் ஃபார்ம் 6 நிரப்பி கொடுத்ததற்காக சென்ற போது BLO அதிகாரிகள் யாரும் வராததால் மிகப்பெரிய பரபரப்பு மலைப்பகுதி முழுவதும் நீடிக்கிறது. இது குறித்து திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் டாக்டர் இரா சுகுமாரிடம் சத்தியம் தொலைக்காட்சி சார்பில் பேசிய போது தன்னுடைய கவனத்திற்கும் இந்த நிகழ்வு வந்ததாகவும் இன்று BLO அதிகாரிகள் அப்பகுதிக்கு செல்வார்கள் எனவும் தெரிவித்தார். எது எப்படி இருந்தாலும் இந்தியாவிலேயே வாக்குச்சாவடி பகுதிகளில் வாக்கு திருத்தம் ஃபார்ம் 6 பெற்று செல்வதற்காக வாக்குச்சாவடி அலுவலர்கள் யாரும் வராத நிலை இந்த 5 வாக்குச்சாவடிகளில் மட்டுமே நீடிக்கிறது என்பது மிகுந்த பரபரப்பை கிளப்பி இருக்கிறது. தொடர்ந்து என்ன நிகழ்வு இன்று நடக்கப் போகிறது என்பதை தொடர்ந்து சேகரித்துக் கொண்டிருக்கிறோம். ஷர்மிளா, தற்போது பாதிக்கப்பட்ட மாஞ்சோலை மலை கிராம மக்கள் அளித்த பேட்டியினை பார்க்கலாம். அந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி வச்சுருக்க ஃபார்ம் வாங்குறதுக்கு BLO யாருமே வரல. இது சம்பந்தமாக நாங்கள் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த தகவலை தெரிவித்துக் கொள்கிறோம். ஃபார்ம் 6 எல்லாருமே நாங்கள் ஆன்லைனில் எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டில் ஃபார்ம் 6 டவுன்லோட் பண்ணி அதை பிரிண்ட் எடுத்து எல்லாம் அந்த வர கூலிகளாக இருக்கனால அங்கேருந்து எல்லாமே இந்த எலெக்ஷன் கமிஷனுக்காக நிறைய பேர் வந்தாங்க. இங்கேயே நிரந்தரமாக குடியிருக்கிறவங்களும் இங்கே இருக்காங்க. அவங்க எல்லாமே ஃபார்ம் 6 ஃபில்அப் பண்ணி வெயிட் பண்ணுறாங்க. BLO வரவே இல்லை. கேட்டால் தாசில்தார் சார் எங்களை வர வேணான்னு சொல்லிட்டாரு, எங்களுக்கு எதுவும் இன்ஸ்ட்ரக்ஷன் வரல அப்படின்றாங்க. இந்த மாதிரி நாங்கள் நேற்று காங்கிரஸ் கட்சி சார்பாக அந்த ஸ்பெஷல் அப்சர்வர்டையும் நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ணோம், கலெக்டர் சார்ட்டையும் ரெப்ரசன்ட் பண்ணோம். அப்படி இருந்துமே மாஞ்சோலை எவ்வளோ ஒரு சென்சிட்டிவான ஏரியான்னு தெரியும், எவ்வளோ துன்பங்களை அனுபவிச்சிருக்குன்னு தெரியும். அப்படியும் எந்த நடவடிக்கையுமே ஒரு மாவட்ட எலெக்ஷன் கமிஷன் சார்பாக எடுக்காதது ரொம்ப கவலையாக இருக்குது. எங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் நாங்கள் அன்னாடு வேலை பார்க்கறதுக்கு தான் போயிட்டு நாங்கள் இங்கே வந்துருந்தோம். 10 நாளைக்கு ஒருக்கையோ 1 வாரத்துக்கு ஒருக்கையோ நாங்கள் இங்கே வந்துருந்தோம். அதிகாரிகள் வரையில எங்களால் வர முடியலைன்னு இல்லை, ஒரு சிலர் வராங்க, ஒரு சிலர் வர முடியலை. இப்போ மொத்தத்திலே எங்களுக்கு 900 பேருக்கு ஓட்டு இல்லை அப்படிங்காங்க. நாங்கள் இப்போ இங்கே இருக்கிறவங்களாம் அங்கே வந்திருக்கோம். நாங்களும் காலையிலேருந்து இந்த படிவத்தெல்லாம் நிரப்பி வச்சுட்டு நாங்கள் இருக்கோம். இங்கே தான் இருக்கோம், இந்த இடத்துல தான் இருக்கோம். இப்போ வருவாங்க, வருவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வரையிலும் வரலை. தற்போது வாக்காளர் சிறப்பு முகாம்கள் நடைபெறாததால் பாதிக்கப்பட்ட மாஞ்சோலை மலை கிராம மக்கள் அளித்த பேட்டியினை பார்த்தும் விவரங்களை எமது செய்தியாளர் வன்ராஜ் சங்கர் வழங்கிட கேட்டோம்.